ஆக்டர் தனுஷ் அவர்களோட அம்மா நடிகர் சரத்குமார் அவர்கள் மீது போலீஸ்ல கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. எதற்காக நடிகர் சரத்குமார் மேலே தனுஷ் அவர்களோட அம்மா கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான ஒரு நடிகர் தான் சரத்குமார் அவர்கள். ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் மட்டுமல்லாது பிற மொழிகள்லையுமே ஏராளமான படங்கள் பண்ணி தனக்கென ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து அரசியல்லையுமே ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் சரத்குமார் அவர்கள் சென்னை நகரில் உள்ள ஒரு பங்களால தனக்கென ஒரு வீடு எடுத்து குடி வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதே வட்டத்தில் தான் நடிகர் தனுஷ் அவர்களோட அம்மா அப்பாவும் வந்து ஒரு வீடு எடுத்து குடியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபிளாட்ல தான் இருக்காங்க. ரொம்பவே நல்லபடியாக தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில நடிகர் சரத்குமார் அவர்கள் அங்க இருக்க மொட்டை மாடியை அபகரிச்சு அவரோட சொந்த விஷயத்துக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்திருக்காரு. அந்த மொட்டை மாடி அப்படிங்கிறது அங்க யாரெல்லாம் வீடு வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். அங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காரியமுமே பண்ணக்கூடாது. ஆனால் நடிகர் சரத்குமார் அவர்கள் அங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக அவருக்கு லாபம் வர மாதிரியான ஒரு சில தொழில் விஷயங்கள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால அங்கே இருக்க மற்ற ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கடுப்பாகியிருக்காங்க. அண்ட் அதனால தான் அவங்க எல்லாருமே சரத்குமார் அவர்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதில் நடிகர் தனுஷ் அவர்களோட அம்மாவும் கையெழுத்து போட்டு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு கேஸ் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. சட்டத்துக்கு புறம்பா எதற்காக நடிகர் சரத்குமார் அவர்கள் மொட்டை மாடியை தன்னோட தனிப்பட்ட முறைக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விளக்கம் கேட்டு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் போயிருக்கு. இந்த ஒரு நோட்டீஸ்க்கு நடிகர் சரத்குமார் அவர்களோட தரப்புல இருந்து திருப்பி பதில் நோட்டீஸ் போகணும். அண்ட் அதுக்கு என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் விளக்கம் கொடுக்கணும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற சாதாரணமான பிரச்சனை தான் இது. அவர்கிட்ட நேரடியாக போய் பேசியிருந்தாலே சரியாக இருக்கும். ஒருவேளை பேசியும் அது ஒத்து வரல அப்படிங்கிறதுனால கேஸ் கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. நடிகர் தனுஷ் அவர்களோட அம்மா சரத்குமார் மீது கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்களோட 50வது பிறந்த நாள் வர ஜூன் 22ஆம் தேதி வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு பிறந்த நாளை மிக கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இதற்கு முன்னாடி வந்த பிறந்தநாள் எல்லாமே அவர் வெறும் நடிகராக மட்டும்தான் இருந்தார். ஆனால் இந்த ஒரு பிறந்தநாளில் அவர் ஒரு அரசியல் தலைவராக மாறியிருக்காரு. அதனால இந்த முறை தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட முடிவெடுத்திருக்காங்க. போன முறை எப்படி 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் கிஃப்ட் கொடுத்தாரோ அதே போல பிறந்தநாள் ஒட்டி இந்த முறையும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதை தாண்டி ஃபேன்ஸுக்கு இன்னொரு ட்ரீட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்து 3 பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் ரீரிலீஸ் ஆக போகுது. அதில் முக்கியமான படம் அப்படின்னா துப்பாக்கி, அடுத்து போக்கிரி, அடுத்து பகவதி. இந்த 3 படமுமே அவரோட பிறந்த நாளுக்கு முன்னிட்டு டிஜிட்டலில் ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கில்லி படம் வெளியாகி வசூலில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் பண்ணியிருந்துச்சு. தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்களில் எந்த படங்களுக்கு நீங்க போக போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.